ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப சாரி. எல்லோரும் மேரேஜ் வீடியோ வந்து போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் டேட் தெரியாமல் மேரேஜ் முடிஞ்சதா இல்லை இனிமேல் தான் மேரேஜ் டேட் எப்போ அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஃபெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து முடிஞ்சது. டேட் தெரிஞ்ச எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. கமெண்ட்ஸில் வந்து முன்னாடி போட்ட வீடியோலலாம் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ரொம்ப சாரியை நான் சொல்லிக்கிறேன். எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வீடியோ எப்போ போடுவ பிரியா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் காமெடியாக வேறு கேட்டிருந்தாங்க. உனக்கு குழந்தையே பிறந்துடும் போல இருக்குமா, இன்னும் மேரேஜ் வீடியோ நீ போடுற மாதிரி இல்லையே அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து மேரேஜ் அன்றைக்கி ஒருத்தர் கூட ஃபோனில் கூட சும்மா சின்ன கிளிப்ஸ் கூட எடுக்கவே இல்லை. யாருமே அப்படியே பிஸியாகவே போயிட்டு இருந்தது. அதனால் யாருமே வீடியோ எடுக்காதனால ஒரு சின்ன கிளிப் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. கேமராமேன் கிட்ட தான் வந்து எல்லாமே, ஃபோட்டோகிராஃபர் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் வீடியோ வாங்கி போடுற மாதிரி இருக்குது. அவர்கிட்ட கேட்டால் 10 நாள் ஆகும் 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து பிஸியாக இருக்கார். அதனால் அந்த அண்ணா கிட்ட கேட்டு வாங்கி போடுறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சு 10 நாள் ஆகிடுச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு 10 நாள் டைம் எடுக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பந்தக்கால் நடுறது, அதுக்கப்புறம் நலங்கு வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வச்சு தான் வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவை இப்போ தான் எங்கள் அண்ணன் ஒரு வாரமாக கேட்டு இப்போ தான் ஒரு 2 நாள் ஆச்சு வாங்கி. நாங்கள் அதுக்குள்ளே பெங்களூர் போயிட்டதுனால 2 நாள் முன்னாடி வீடியோ போட முடியல. இப்போ பெங்களூர்லேருந்து வந்த அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எனக்கு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாம் தான் நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி வைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது ஜனவரி 31 வரைக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா பந்தக்கால் நடுறது, நலங்கு வைக்கிறது எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1, 2, 3 நாள் வந்து நலங்கு வச்சுட்டு, அதாவது 3 காலையில் ஒரு நலங்கு வச்சுட்டு அப்படியே மேரேஜ் பண்ணுற மாதிரி அம்மா வந்து 5 நலங்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். எங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா ரிலேஷனும் 31 வந்துட்டாங்க. 1 பந்தக்கால் நடுறது, நலங்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து காலையில் 1 காலையில் 6 மணிக்குள்ளே பந்தக்கால் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பந்தக்கால் நடுறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தான் தெரியாது. அங்கே பண்ணும்போது தான் நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பந்தக்கால் நடுற கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. 1 காலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மணிக்குள்ளே வந்து பந்தக்கால் நடுன்னு சொல்லிட்டு பரபரப்பாக காலையில் 3 மணிலேருந்து எல்லாருமே எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சம்மா விளக்கு வந்து வெளியில் கொண்டு போய் வச்சு நம்ம பந்தக்கால் நட்ட இடத்துல சாமி கும்பிடணுன்னு எடுத்துட்டாங்க. அம்மா வந்து பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா தான் ரொம்ப வேலை அம்மாவுக்கு தான். ஏன்னா வீட்டில் அம்மாவுக்கு தானே எல்லாமே எதாவது எங்கெங்கே இருக்குது, வாங்கிட்டு அந்த பூஜை பொருளாக எங்கே இருக்குதுன்னு தெரியும். அதனால் அவங்க தான் ரொம்ப பிஸியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பந்தக்கால் நடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமாட்சியம்மா விளக்கு எடுத்துக்கணும், மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நவதானியம் வந்து பார்த்திங்கன்னா பந்தக்கால் நடுறதுக்கு யூஸ் பண்ணணும். அதனால் அதையும் எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் எப்பயும் போல் பூ, பழம், பால், தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பந்தக்கால் அந்த கொம்புக்கு வந்து நம்ம அபிஷேகம் மாதிரி பண்ணி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம். அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தாம்பூலம் கொடுக்கறது வழக்கம், அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். எல்லாரையுமே ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டாங்க. வாசலில் போயிட்டு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணி பந்தக்கால் நடுறதுக்கு 6 மணிக்குள்ளே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பாகவே போச்சு. இது மட்டும் இல்லை, என் மேரேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பின்னாடி வர வீடியோஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். முதல்ல தண்ணி ஊற்றி அந்த பந்தக்காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் தயிர் வச்சு நல்லா எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேர் கையாலையும் கொடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக கழுவி விடணும்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல அம்மா வந்து 7 பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்கணும் அப்படின்னு கரெக்டாக சொன்ன டைமுக்கு விட முன்னாடி எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. அதனால் கவுண்ட் வந்து அதிகமாகிடுச்சு. 11 பேர் வச்சு நாங்கள் பண்ணோம். எல்லாருமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப ஆர்வத்தோடு எந்திரிச்சு ரெடி ஆகும்போது நம்ம வந்து யாரையுமே விடக்கூடாது பாருங்கள். அதனால் எல்லாருமே நாங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் முன்னணிக்கு வச்சு பண்ணோம். இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கா, சித்தி, பெரியம்மா, அத்தை இந்த மாதிரி முறை தான் வரும். அப்புறம் ஒரு பாட்டி இருக்காங்க, ஹவுஸ் ஓனர் பாட்டி. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஷெரின்ஸ் கிச்சன் அக்கா கூட இருப்பாங்க. அவங்களும் எனக்கு அக்கா முறை தானே வருது, அதனால் அவங்களும் இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு வேலையே இல்லை. அதனால் சுற்றி அவங்களாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க இன்னும் ரெடி கூட ஆகலை. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகணுன்றதுனால அவங்களாம் ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக கிளம்பி ரெடி ஆகுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் நலங்கு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அதனால் எல்லா லேடிஸும் ரெடி ஆகிட்டு நல்லா பளிச்சுன்னு கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு எங்கடா என்னை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடலாம். எனக்கு அங்கே வேலையே இல்லையாம்மா, அதனால் ஓரமாக நீ நின்று வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டாங்க. நானும் அஷ்மாலாம் வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்போம்.
ஒவ்வொரு ப்ராசஸாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் தயிர் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 11 பேர் செய்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பங்கு எடுத்துக்கணும். எல்லாருமே அந்த ப்ராசஸை வந்து கரெக்டாக பண்ணணும். பெரியவங்களும் அங்கே இருந்ததுனால அவங்க எல்லாமே அம்மாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணணும் செய்யணும்னு. ஏன்னா அம்மாவுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கல்யாணம் வீட்டிலன்றதுனால ஒரு சில விஷயம் தெரியல. அது அம்மா வந்து எல்லாமே அவங்க பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்ததுனால ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து பந்தக்கால் நட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பந்தக்கால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாவிலையும் மல்லிப்பூவும் மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து கட்டி முடிச்சுட்டு இப்போ கடைசியாக தீபாராதனை காட்டிட்டு அந்த பந்தக்காலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடணும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் தண்ணி பைப்லாம் போகிறதுனால பள்ளம் தோண்டி நட முடியாதுன்றதுனால சாக்கு பையிலே மணல் கொட்டிட்டு அதிலே பந்தக்கால் நட்டலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். தீபாராதனை காட்டி ஆரத்தியெல்லாம் எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்கு பையில் இருக்கிற மணலில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நவதானியத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பந்தக்கால் வந்து நட போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜென்ஸோடைய ஹெல்ப் வந்து தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்பா அண்ணா வந்து எடுத்து நிற்க வச்சுட்டாங்க பந்தக்காலை வந்து. எல்லார் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நவதானியம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த சாக்கு பையில் வந்து போட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டி கீழே வந்து நம்ம காமாட்சி அம்மா விளக்கும் பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் பந்தக்காலுக்கும் நம்ம மேலே வரைக்கும் தீபாராதனை காட்டி சாமி கும்பிட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் கும்பிட்டாச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் என்னை கண்டுக்கவே இல்லை. எல்லா ப்ராசஸும் எல்லாம் அவங்க தான் பண்ணணுன்றதுனால என்னை ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே கல்யாணம் பொண்ணு இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க. இப்போ தான் நீ வந்து சாமி கும்பிடணும், இதுதான் உன்னோட வேலையே, இந்த இடத்துல உனக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லபடியாக கல்யாணம் எல்லாம் நடக்கணும், நல்லா வேண்டிட்டு சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரிசியில் வெல்லம் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்ச தேங்காய், அப்போ சாமிக்கு உடைச்சிருப்போம் பாருங்கள், அந்த தேங்காயை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தாம்பூலம் இருக்கு பாருங்க, பிளவுஸ் பீஸ் வெத்தலை பாக்கு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். மஞ்சள் குங்குமம் அந்த பிளவுஸ் பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீயே எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உனக்கு தானே மேரேஜ் ஆக போது எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என் கையாலே கொடுக்க வச்சாங்க. எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு கடைசியாக ஒவ்வொருத்தர் காலில் விழலான்னு பார்த்தா எல்லாரும் உட்காந்துட்டாங்க. ஏன்னா உட்காந்து தான் வந்து தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் ஒன்றா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன். மேரேஜ் முடிஞ்சு 10 நாள் ஆச்சு, இன்னமும் என்னை விடலை, கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ மேரேஜ்க்கு முன்னாடி என்னை எப்படி வச்சு செஞ்சுருப்பாங்க பாருங்க. எப்போ பார்த்தாலும் என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்படி அப்படி கல்யாண காலம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பின்னாடி இருக்கிறவங்க தான் அஷ்மா அக்கா, அப்புறம் ஷெரின்ஸ் கிச்சன் அந்த அக்கா எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. எல்லார் கையிலையும் கொஞ்சம் பூ கொடுத்துட்டு அம்மா வந்து எல்லார் காலையிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. எல்லாரையும் நிற்க வச்சு ஒன்றா ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆயா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆயாவுக்கு. அந்த டைமில் தான் கொஞ்சம் ரொம்ப வீக்காக தான் இருப்பாங்க. அதனால சரி அவங்க ரூம்லேயே வந்துட்டு நம்ம அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அது ஆயா கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக சூப்பராக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இப்போ ஆயா டல்லாக இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஆயா வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் இருக்கிற ஆயா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயாவோட அக்கா, பெரிய பாட்டி அவங்க. எனக்கு இன்னொரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றனால ஊரில் இருக்காங்க, வர முடியல. மொத்தம் எனக்கு 3 பாட்டி, 2 பாட்டி காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. பந்தக்கால் ஃபங்க்ஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த எல்லா பெரியவங்களும் சேர்ந்து நல்லா அழகாக நடத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதாவது பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நலங்கு வச்சோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் நலங்கு வைக்கும் போது தட்டு வரிசைலாம் வைப்பாங்க, ட்ரெஸ்லாம் வச்சு பழம்லாம் தட்டு வரிசைலாம் வச்சு நலங்கு ஒவ்வொருத்தராக வைப்பாங்க. நமக்கு டைம் இல்லாததுனால எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வந்து வச்சுட்டாங்க. அந்த வீடியோவும் இருக்குது, நலங்கு வைக்கிற வீடியோ, அதாவது சந்தன நலங்குன்னு சொல்லுவாங்க, அது வச்சாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி ஈவினிங்கே ஷெரின்ஸ் கிச்சன் அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க வீட்லேயே ஹல்தி ஃபங்க்ஷன் மாதிரி ஒரே மாதிரி யூனிக்காக இருக்கிற மாதிரி எல்லோ கலர் ட்ரெஸ்லாம் போட்டு எல்லாருமே எல்லோ கலர் ட்ரெஸ் போட வச்சு நல்லா சூப்பராக வந்து அவங்களும் ஹல்தி ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அந்த வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மேரேஜ்க்கு வீட்டிலேருந்து கிளம்புனது, அதுக்கப்புறம் மேரேஜ் வீடியோ எல்லாமே லைனாக இருக்குது. என்ன எல்லாம் நம்மக்கிட்ட இல்லை வீடியோஸ், ஃபோட்டோகிராஃபர் அண்ணா அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கும் முகூர்த்த டைம் கரெக்டாக எல்லாமே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறதுனால அவங்களால வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. அவங்களும் ஊரில் இல்லை, இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த முகூர்த்த டைம் தான் அவங்களுக்கும் யூஸ் ஆகும், அவங்களும் அப்போ தானே வேலையெல்லாம் செய்ய முடியும், அதனால் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண முடியல. அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்மளும் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லை யாரையும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
யாரும் வந்து கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க. இன்னும் வீடியோவே போட மாட்டோமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஒரு சிலர் ஹம்பிளாக கேட்குறாங்க, ஒரு சிலர் டெக்ஸ்ட் படிக்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்குது, திட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவுமே ரெடியாக இருக்குது. அவங்க கொடுத்தாங்கன்னா கரெக்டாக அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் பிடிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. கண்டிப்பாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். தேங்க்யூ.